குற்றவாளிகள்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஜாதிக்காக சண்டை போடுறோம் எல்லாருமே குற்றவாளின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து ஒன்னா சேர்றதுக்கு இது சோசியல் மீடியா ஒரு கேடான விஷயமாகவும் இருக்கு. சார் இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சார், அதை வச்சு லீகல் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண முடியுமா? சார் இப்போ சோசியல் மீடியா மட்டும் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் நன்மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? பொதுவாக சோசியல் மீடியா இல்லைன்னா கொஞ்சம் துரிதமான நடவடிக்கைகள்லாம் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் அந்த மாதிரி அப்படின்றதான் என்னோட அபிப்பிராயம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்லாம் இப்போ ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் உடனே ஷேர் பண்ணுறாங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அப்படியே ஷேர் பண்ணிடுறாங்க, வேற மற்ற எக்ஸ் தளம் இப்போ த்ரெட்ஸ்லாம் கூட வந்துருச்சு, அதில் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோஸ் ரீல்ஸ்லாம் வந்து அதிகமான அளவில் மக்களுக்கு வந்து டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இப்போ அதில் டேஞ்சரும் சேர்ந்து இருக்கு. என்னன்னா திடீர்னு ஒரு ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பூனைக்குட்டி வந்து சிங்கத்தை துரத்துற மாதிரி ஒரு வீடியோ வருது. அதை பார்த்தா நிஜ மாதிரியே இருக்கு. நிஜமாவே ஒரு பூனைக்குட்டி போய் டக்குன்னு ஒரு சிங்கத்தை போய் கடிக்கிற மாதிரி போகுது. அந்த மாதிரி போலியான விஷயங்களும் இருக்கு. அதனால இப்போ சோசியல் மீடியா வச்சுதான் வந்து உலகமே இயங்குது. அது இருந்தால் தான் நடக்கும். ஒரு நல்ல விஷயத்த இதில் எடுத்துட்டு வருவாங்க அப்படி இல்லை. அதே மாதிரி கெட்ட விஷயத்தையும் சீக்கிரம் சேர்ந்து கொண்டு வந்து நல்லதும் கெட்டதும் தான் இருக்கு. ஒரு நெருப்பு மாதிரி அந்த தீயினால நீங்க வந்து அடுப்புல வச்சு ஒரு நமக்கு தேவையான உணவு சமைக்கவும் முடியும், அதை வச்சு கொளுத்தி போட்டு ஊரையே எரிக்கவும் முடியும். அதனால சோசியல் மீடியான்றது அந்த மாதிரி நெருப்பு மாதிரின்றதான் என்னோட அபிப்பிராயம். சார் சோசியல் மீடியா இல்லைன்னா ரொம்ப டைரக்டா கேட்கணும் அப்படின்னா பல பிரச்சனைகள் வெளியிலேயே வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா சோசியல் மீடியா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வெளியில வந்திருக்காது. அது மாதிரி சோசியல் மீடியா வந்ததுனால பல பிரச்சனையும் சீக்கிரமா வெடிக்கும். ஜாதி சண்டை வந்து இருக்குன்னு வைங்க, ஏன் ஜாதிக்காரனை அடிச்சுட்டான், அவன் ஜாதிக்காரனை அடிச்சுட்டான்னு போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி இவனுங்களுக்குள்ள பரிமாறுறதுக்கு குற்றவாளிகள் சண்டை போடுறதுக்கு, குற்றவாளிகள்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஜாதிக்காக சண்டை போடுறோம் எல்லாருமே குற்றவாளின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து ஒன்னா சேர்றதுக்கு இது சோசியல் மீடியா ஒரு கேடான விஷயமாவும் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா ஒரு பொதுமக்களை யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்ல மோசமான ஒரு நபரோ அரசியல்வாதியோ இல்ல யாரோ ஒரு கும்பல் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அவரை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து அவருக்கு ஒரு அரணா பாதுகாப்பா இருக்குன்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு எதுக்கு வேணா பயன்படும், நெகட்டிவாகவும் பயன்படும், பாசிட்டிவாகவும் பயன்படும்ன்றதான் என்னுடைய கருத்து. சார் சில இடங்கள்ல அது சோசியல் மீடியாவில் எவ்வளவு வைரல் ஆனாலும் அது போலித்தன்மைகளும் அதே அளவு வைரலாக்கப்பட்டு மக்கள் மனசுல இது உண்மை அப்படிங்கறது நம்பப்படுற மாதிரி ஆயிடுது. இதை தவிர்க்கிறதுக்கெல்லாம் வேற வழியெல்லாம் இருக்குங்களா சார்? பொதுவா நம்ம இந்திய மக்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து வில்லன்களை தான் பிடிக்கும், ஹீரோவெல்லாம் பிடிக்காது. ஹீரோவா ஒரு நல்ல ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா கூட அதெல்லாம் கைத்தட்ட ஆள் இருக்காது. சிகரெட்டை 4 மடங்கு அப்படி தூக்கி போட்டு பிடிக்கணும், ஓகே, இப்போ அது மாதிரி பொம்பளை பிள்ளைகளை விரட்டி லவ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற சினிமாக்களுக்கு பிடிக்குது. அதனால சோசியல் மீடியாலையும் மக்களுக்கு வந்து நீங்க நல்ல செய்தி சார் ரைட்டு, இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்தார் இவர் நண்பர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதை எவனும் பார்க்க மாட்டான். ஆனா இவர் இந்த இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா உடனே அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட், ரோடு இந்த இடத்துல பாருங்க 4 வழி சாலை அழகா போட்டு எல்லாருமே பிரமாதமா போறாங்க, ஒரு 2 நிமிஷம் இதை பாருங்க அப்படின்னா சைனால போட்டுக்கிறத காமிப்பாங்க. சைனால போட்டுக்கிறத வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. இதை சிங்கப்பூரில் இருக்கும் சாலையை பாரியர் அருமையாக இருக்கிறது, நம் சென்னையில் இருக்கும் குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலையை பாரியர் அப்படின்னா குண்டும் குழியுமா இருக்கு, அந்த இடத்துல அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு. ஸோ நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்ம கும்பல் தான் இந்த தமிழ்நாட்டு முக்கியமாக இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாரும் உடனே தேசப்பற்றாளர்கள்லாம் என்ன மன்னிக்கணும், அதுக்காக சொல்லணும், நம்ம மைனஸும் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். சார் இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சார், அதை வச்சு லீகல் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இந்த எவிடன்ஸ்ல வந்து ஒரு இடத்துல தப்பா ஒருத்தர் இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், பைக்ல வந்து ஒருத்தர் ரேஸ் ஓட்டுறாரு. ரேஸ் ஓட்டி அதை அவரே வந்து பப்ளிஷ் பண்றாரு, எப்படி நான் ரேஸ் ஓட்டணும் பாருங்க. அதை பார்த்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி நீ இந்த மாதிரி தவறா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, எவிடன்ஸ் அவரே கொடுத்துருக்காரு இல்லையா? அதனால அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எவிடன்ஸுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. முன்னாடி மாதிரி டக்குன்னு ஒரு தப்பை செஞ்சிட முடியாது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ப்ளூ காலர் கிரைம் அதிகமா இருக்கும். ப்ளூ காலர் கிரைம்னா வெட்டு குத்து கொலை அது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து ஒயிட் காலர் கிரைம், ஒயிட் காலர்னா பண சம்பந்தப்பட்ட கொள்ளைகள் அதிகமாக நடக்கும். வெளியிலேயே தெரியாது, வெளியிலே தெரியாம எங்கேயோ ஒருத்தன் எதையும் ஏமாத்தி போயிடுவான். சைபர் கிரைம் நடக்கும், மற்றதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோட பல மடங்கு அது மோசமானது. அதனால பல தற்கொலைகள் நடக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி குற்றம் தான். அதனால சோசியல் மீடியானால இது பல நன்மைகள் வந்து நடக்கிறதுல இது ஒரு நன்மை. மிக முக்கியமா பார்க்கணும்னா பல நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது, எடுத்துக்கிறவங்களை பொறுத்து தான் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா சார்? 100%.
நீங்க வந்து நன்மைகள் பல இடங்கள்ல இருக்கு. இதே வந்து அந்த தீமைகளை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் பல இடங்கள்ல ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தியா, நார்த் ஈஸ்ட் காஷ்மீர்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வேலையே செய்யாது. திடீர்னு இன்டர்நெட் வேலை செய்யாது. இன்டர்நெட் டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டே வந்து இல்ல இந்த இடத்துல இது மாதிரி பதட்டமான சூழ்நிலை இருக்கு, 2 மக்கள் அடிச்சுக்கிறாங்க, ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இமீடியட்டா சோஷியல் மீடியா கட் பண்றாங்க. சோஷியல் மீடியா கட் பண்ண உடனே பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருது. அதுக்கு என்ன சொல்றீங்க? சோ ஒரு இடத்துல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பயன்படுத்தணும், தேவையில்லாத இடத்துல பயன்படுத்த முடியாது. இப்ப டிக்டாக்லாம் வந்து இங்க பேன் பண்ணியாச்சு. டிக்டாக் டோட்டலா பேன். ஏன்னா அதுல வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையாது. கண்ட்ரோல் இல்லாத சோஷியல் மீடியா அது பேராபத்தை விளைவிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம குண்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குண்டு போட்டால் நம்ம நாட்டை பாதுகாத்துக்கலாம். அணுகுண்டு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டே தெரியாமல் இங்கே வெடிச்சு போச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும். அணுகுண்டெல்லாம் இருக்கிற எல்லா அணுகுண்டையும் தூக்கி எடுத்து ஒன்றா வச்சு அதை வெடிக்க விட்டாங்கன்னா பூமியே ரெண்டா பிளந்தா மனுஷன் வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தணும்னா அது இஷ்டத்துக்கு போகும், முடிஞ்சிருக்கும் கதை. இதே அதுக்கு வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணி இதுக்கு பயன்படுத்தலாம், நன்மைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா உண்மையிலேயே அதை மாதிரி ஒரு பிரமாதமான டூல் எதுவும் கிடையாது. மேலும் இது மாதிரி வேற ஏதாவது தகவலுக்கு இல்லை உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக பதிவு பண்ணலாம். அதுக்குண்டான பதிலை நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.